இன்னைக்கு வீடியோ வந்து ஏதோ புதுசா ட்ரை பண்ணலாமா? சரி கண்ணு பண்ணிடலாம் கண்ணு. நமக்கு வந்து எக் ரைஸ் தான் வந்து அதிக வியூஸ் போயிருந்துச்சு சரியா? அதனால வந்து இன்னைக்கு எக் ரைஸ் பண்ணி ஃபுல் வீடியோ போட்டுறோம். ஃபுல் வீடியோ போடலாம் கண்ணு. சிம்பிளா ஹெல்த்தியா வீட்லயே இருக்க பொருளை வச்சு பண்ணிடலாம். வீட்ல இருக்கிற பொருளை வச்சு பண்ணிடலாம் கண்ணு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோக்காக ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களும் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஆமாங்க பண்ணுங்க. தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம் கண்ணு. சரிம்மா. சோறு ஒரு ஆளுக்கு வர மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். சரிம்மா. முட்டை ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். கேரட்டு 2 கழுவி எடுத்து வச்சுருக்கேன். பீன்ஸு இதெல்லாம் பொடி பொடி அறுத்துக்கலாம் கண்ணு. மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கிறேன். மசாலாலாம் அப்புறமா பார்த்துக்கலாமா? கண்ணு வெங்காயம் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று போட்டால் போதுமா? ஒன்று போட்டால் போதும் கண்ணு. வேணும்னா 2 கூட போட்டுக்கலாம். சரிம்மா. நான் 1 எடுத்து வச்சுருக்கேன் கண்ணு. இப்போ வந்து ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி அளவுக்கு ஒரு ஆள் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் கண்ணு. இப்படி பொடி பொடி அறுத்துக்கலாம் கண்ணு. இந்த மாதிரி சின்ன சின்னதாக அறுத்துக்கணுமாம்மா? ஆமாம் கண்ணு. இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கேரட்டு சீவிக்கணும். கேரட் சீவிக்கலாம் கண்ணு. சரிம்மா. கோசு கொஞ்சம் சீவிக்கலாம் கண்ணு. ஓகே. வந்து அம்மா பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற அளவு அம்மா செய்கிறாங்க. இதே 2 பேர் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் சாப்பாடு அளவு வீட்டில் எப்படி 2 பேர் சாப்பிடுவீங்களோ 2 அளவு எடுத்துக்கோங்க. 2 முட்டை போட்டுக்கலாம். ஏமா 2 பேர் சாப்பிட்டா 2 முட்டை போட்டுக்கலாம். ஒரு ஆளுக்கு 1 முட்டை போட்டுக்கலாம் கண்ணு. எல்லாமே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற பொருள் தான். சோயா சாஸ் மட்டும் கடையில் வாங்குற மாதிரி இருக்கும். கேரட் பீன்ஸ் நீங்கள் கடையில் வாங்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே நார்மலாக எல்லார் வீட்லேயும் இருக்கும். சோயா சாஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கிக்கோங்க. கேரட் இந்த மாதிரி சின்ன சின்னதாக செய்யணுமாம்மா? நல்லா இருக்குங்க. குடமிளகா இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் குடமிளகா இல்லை. முட்டைக்கோசு வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி சீவிக்கலாம் கண்ணு. இல்லைன்னா கொஞ்சம் நீங்கள் வேணால் கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்துக்கலாம் பொடி பொடியாக. நாங்கள் சீவரம் கொஞ்சம் கொஞ்சமாக. முட்டைக்கோஸ் கொஞ்சமாக இருந்தால் போதும். கொஞ்சமாக நான் போட்டுக்கலாம். கடையில் அதிகமாக போடுறாங்க. நான் கொஞ்சம் ஒரு ஆள் அவருக்கு மட்டும் சோறு எடுத்து வச்சுருக்குது. ஆமாம். அதனால் கம்மியாக போடாது போதும் கண்ணு. கேரட்டு 2 கேரட்டு 2 பீன்ஸு. 2 கேரட்டு 2 பீன்ஸு. முட்டை மட்டும் 1 முட்டை. முட்டை 1. பாருக்கண்ணே வெங்காயம் இந்த அளவுக்கு எடுத்துக்கேன். இந்த சைஸில் 1 எடுத்தால் போதுமாம்மா? போதும் கண்ணே. அறுத்தலாம் கண்ணே. சரிம்மா. இது நீளமாக இருக்கணும். நீளமாகவும் இருக்கலாம், கொஞ்சம் பொடி பொடியாக இருக்கலாம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா எக் ரைஸ் தான் அதிக வியூஸ் போயிருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா எக் ரைஸ் வீடியோ போடுறோம் இன்றைக்கி. வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அறுத்துக்கலாம் கண்ணே. இதே சுடு சாப்பாட்டில் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏமா சுடு சாப்பாடு நல்லா இருக்குண்ணே. காலையில் பண்ண சாப்பாடு தானே? அதனால் இப்போ தான் செஞ்சோம் காலையில். அப்படி உடச்சி வச்சுக்கலாம் கண்ணே. சரிம்மா. இப்போ காயில் அறுத்தாச்சு. காயில் அறுத்தாச்சு கண்ணே. ஸோ மேலே வந்து கருவேப்பிலை மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேவைப்படும். கருவேப்பிலை தேவைப்படுங்கண்ணே. ஒரு முட்டை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்துட்டீங்க. பெரிய வெங்காயம், முட்டைக்கோசு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரட்டு பீன்ஸு. சாப்பாடு இப்படி தூள் பண்ணி வச்சுக்கண்ணே. ஓகேம்மா. அடுப்பை பற்ற வச்சிடலாமா? அடுப்பு பற்ற வச்சிடலாம் கண்ணே. இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் விட்டு அதுக்கப்புறம் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றி எல்லாமே பண்ணுறது தான். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் கண்ணே. சரிம்மா. தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம் கண்ணே. மூஞ்சிதாம்மா டல்லாக இருக்கு. உடம்பு சரி. ஏதோ க்ரீம் வாங்கி தரேன், யூஸ் பண்ணுங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒவ்வொரு காயை போட்டுடலாமா? போடலாம் கண்ணே. வெங்காயம் போடுறேன் கண்ணே. சரி. இந்த கேரட் பீன்ஸ் போடலாம் கண்ணே. முட்டைக்கோஸ் போடலாம் கண்ணே. எல்லாமே ஒட்டுக்கா போட்டு தாளிச்சிடலாம். ஒட்டுக்கா போட்டு தாளிச்சிடலாம். உங்கள் விருப்பம் தான். நீங்கள் ஒவ்வொன்றா தாளிக்கிறதும் தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம் கண்ணே. காய் வந்துருச்சா? காய் ஓரளவுக்கு வந்துருச்சு கண்ணே. சரிம்மா. கொஞ்சம் ஓரமாக நவுத்து விட்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் கண்ணே. ஓ, இப்பயே முட்டையை உடச்சி ஊற்றிடலாமா? முட்டை உடச்சி ஊற்றி எல்லாம் ஒட்டுக்கா சேர்த்து வதக்கலாம் கண்ணே. தேவையான 2 முட்டை கூட உடச்சி ஊற்றிக்கலாம். 2 முட்டை என்ன கூட உடச்சி ஊற்றிக்கலாம் கண்ணே. நான் 1 முட்டை போட்டு ஊற்றுறேன். நல்லா வணக்கணும். முட்டை ஓரளவுக்கு வந்துச்சு கண்ணே. சரிம்மா. இப்போ சாப்பாடு உதிர்ச்சி வச்சு சாப்பாடு போடணும் கண்ணே. ஓகேம்மா. நல்லா போட்டாச்சு கண்ணே. சாப்பாடு கடையிட்டு இருக்கேன் கண்ணே. சோயா சாக்ஸ் ஊற்றணும் கண்ணே. 1 மூடி தேவையான அளவு. இது மட்டும் கடையில் வாங்கிட்டா போதும், வேறு எதுவும் தேவையில்லை. 1 மூடி ஊற்றணும் கண்ணே. முட்டை கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் சாப்பாடு போட்டு அப்படியே சாஸ் ஊற்றி நம்ம மசாலா போடுறது தான். தேவையான அளவு சால்ட் கண்ணே. 1 ஸ்பூன் கண்ணே.
1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறமா மல்லித்தூளா மல்லித்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் கண்ணே. ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லை 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். கரம் மசாலா 1/4 ஸ்பூனு, மசாலா 1/4 ஸ்பூன் கண்ணே. தேவையான அளவு கொஞ்சம் வரமிளகாய் தூள் போட்டுக்கலாம் காரத்துக்கு. அது வந்து முன்னே நம்ம சொல்லல, இப்போ வந்து ஆப்ஷனல் தான், இது போட்டுக்கிறதுனா போட்டுக்கலாம். நல்லா இது கடையை விட்டு நல்லா சூடாகணும் கண்ணே. கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும் ஏமா. பெப்பர் தேவையான அளவு போட்டுக்கணும் கண்ணே. பெப்பர் தான் அதிகமாக போட்டுக்கணுமா? பெப்பர் நல்லா போடுறதுக்கு நல்லா இருக்குண்ணே. தேவையான அளவு போட்டாச்சு கண்ணே. ஒரு கலந்து எடுத்துக்கலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து சோத்தோட காய வச்சுருக்காங்க. வெயில் பாருங்க, ஓவர் வெயில். நம்ம எப்போ வீடியோ எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளையை நம்ம கண்ணுக்கு மாட்டிடுறான். அங்கே பாருங்கள், நிம்மதியான தூக்கம் இவனுக்கு தான். ஜாலியாக இருக்காப்புல. உங்கள் வீட்டுக்கிட்ட இந்த மாதிரி பூனெல்லாம் இருக்குன்னா கீழே வந்து கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போயிருங்க. எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கும். வெயில் தான், ஓவர் வெயில். ஒரு சந்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு இருக்குது. சந்து தான் எங்கள் வீடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி சந்தாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னாலே தெரியும். பாருங்கள், எக்குலூண்டு சந்து பாருங்கள். இந்தாண்டி சந்து, இந்தாண்டி சந்து. ஒரு நாள் நம்ம ஹோம் டூர் போட்டுடலாம். நாம் இருக்கிறதே ரெண்டில், இதில் வேறு எங்கே ஹோம் டூர் போடுறது. அவ்வளோதான் கண்ணே, ரெடி ஆயிடுச்சு. சரிம்மா, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் கண்ணே. ஓகே. இப்போ இவ்வளோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா வீட்டிலே செஞ்சாச்சு. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு கண்ணே. அவ்வளோதான் கண்ணே, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. கடையில் போடலாம் கண்ணே, சாப்பிடலாம் போட்டு. கடையில் வாங்குற மாதிரியே இருக்குமா? கடையில் வாங்குறது கூட இது நல்லா இருக்கும் வீட்டில் செய்யறது. என்ன கடையில் அஜினா சேர்த்துவாங்க, அது அஜினா சேர்த்துனாவே உடம்பு சேராது. நம்ம ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை செஞ்சாச்சு. செஞ்சாச்சு கண்ணே. ஸோ எக் ஃப்ரைட் ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அம்மா வந்து சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்லிடுவாங்க. அம்மா நீங்களே சாப்பிட்டு டேஸ்ட்டு சொல்லிடுங்கம்மா. சரி, நானே சாப்பிட்டு சொல்லிடுறேன் கண்ணே. சூடாக இருக்குமா பார்த்து? சூப்பராக இருக்குது எக் ரைஸ். நாங்கள் சாப்பிடலாம், நாங்கள் நீங்கள் சாப்பிடலாம். அம்மா வந்து 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிட்டாங்க. நானும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு டேஸ்ட் சொல்லிடுறேன். நல்லா இல்லாமல் இருக்குமாம்மா? சூப்பராக இருக்கு கண்ணே. சூப்பராக இருக்கும். கொடுது நல்லா டேஸ்ட்டாக இருக்குதா கண்ணே? சூப்பராக இருக்குமா? நான் 65 மட்டும் வாங்கிட்டு வந்து சேர்த்திருந்தா அடுத்தது நேரம் இருந்திருக்கும். அடுத்தது வாங்கிட்டு சேர்த்திடலாம் கண்ணே நம்ம. நீங்களும் பார்த்தீங்கன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் கண்ணே, செஞ்சு சாப்பிட்டு பார்த்தாச்சு கண்ணே ரைஸு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.